இந்த 7 நாள் முழங்கால் ஜெபத்தினுடைய இந்த கடைசி நாள் என் தலை மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். என் தலை மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அது யாருடைய அபிஷேகம் அப்படின்னா எப்ராயிமா ஆண்டவர் நேசிக்கிறதுக்கு ஒரு ரீசனுமே இல்லை. நீங்க எப்ராயிமை நேசிக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஆண்டவரை பார்த்து யாராவது ஒருத்தர் கேட்டா என்ன ரீசன்? ஏன் யோசேப்பே அவங்க அப்பாவை பார்த்து நீங்க எப்ராயிமை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் தலை மேல நீங்க கையை வலது கையை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்ற எனக்கு ரீசன் எல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, ஆனா என்னமோ அவன் மேலதான் அழைப்பு இருக்குது, அவன் மேலதான் அபிஷேகம் இருக்குது, அவன் மேலதான் மகிமை இருக்குது, அவன் மேலதான் எதிர்காலம் இருக்குது. அவன் போற இடத்துல கண்டிப்பா ஜெயிச்சிருவான். கர்த்தர் நிறைய பேரை எப்ராயிமா மாத்திட்டே இருக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி இந்த 8வது இந்த 7வது நாள்ல, இந்த கடைசி நாள்ல எப்ராயிமா ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் உங்க கையில இருக்கிற எப்ராயிம் என் பிள்ளைய எப்ராயிமா நீங்க மாத்தணும். கேளுங்க, ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, இந்த அபிஷேகம் என் தலை மேல வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. ஒரு உலகத்திலே இருக்கிற யாக்கோபு என்கிற ஒரு பரிசுத்தவான் தம் பிள்ளைகளுடைய தலையின் மேல கையை வச்சு என்ன பிளஸ் பண்ணானோ அந்த பிளஸிங் அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே காலங்காலமா இருந்தது போல இப்போ எங்க தலை மேல உங்க கையை வச்சு உங்க மகிமையை வச்சு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நீ எப்ராயிம்.